இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, பாவிகளை மீட்டெடுக்க கல்வாரி மலையில் உம் உயிரை தியாகம் செய்தவரே, சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி எங்கள் பாவங்களை கழுவி போக்கியவரே, எங்களை மீட்டெடுத்தவரே, நீர் செய்த அற்புத செயலுக்காகவும் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் நீர் நாள்தோறும் செய்கிற அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும் என்றும் அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையை நீர் உயர்த்துவீர் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வெளிப்படுத்துகின்றேன். உம்முடைய வார்த்தைக்காகவும் உமது இரக்கத்திற்காகவும் நீர் நாள்தோறும் எங்களோடு இருக்கின்ற கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்றும், பாவிகளிலும் முதன்மையான பாவி நான் என்று புனித சின்னப்பர் கூறுகின்றார். ஆனாலும் மாற்றத்திற்கு பின்பு புனித சின்னப்பர் கிறிஸ்துவிற்காக தன்னை முழுமையாக கொடுத்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நாமும் மாற்ற வேண்டியதை மாற்றிக்கொண்டு இறைவன் சொல்வதை கேட்டு அதன்படி நடப்போம். நம்மை இறைவன் ஆசீர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல அறிவுரைகளை கூறுகின்றார். கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனிகளிலிருந்தே அறியப்படும் என்று கூறுகின்றார். மேலும் ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை நோக்கி அழைப்பவர்கள் விண்ணுலகில் நுழைய முடியாது, மாறாக நான் சொல்வதை கேட்டு அதன்படி நடப்பவர்களே விண்ணகத்தில் நுழைய முடியும் என்று கூறுகின்றார். இவ்வாறு ஆண்டவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் கற்பாறையின் மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். எனவே இறைவன் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்போம். நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள் அனைத்திலும் நாம் வெற்றி காண முடியும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.